5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த 9 வயது சிறுமியை ஒரு 57 வயது முதியவரும் 19 வயது நிறைந்த ஒரு இளைஞனும் போதையால் இணைந்து அந்த சிறுமியை கடத்தி இந்த கொடூரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் சிலர் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என்றும் காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த விசாரணையில் தொடர்புடைய மற்றவர்களுக்கும் அந்த மரண தண்டனை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற குரலும் அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வீதி எங்கிலும் பெண்களும் மற்றும் அந்த சிறுமியின் உறவினர்களும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கானோர் அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று இனி ஒரு துயர சோக நிகழ்வு, இது போன்ற ஒரு கொடூரமான நிகழ்வு நடைபெறக்கூடாது. ஒவ்வொரு முறை இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போதும் அதற்குரிய தற்காலிக தீர்வுகளுக்கான நடவடிக்கைகள் மட்டுமே எடுக்கப்படுவதும் அதன் பின்னர் இது போன்ற சம்பவங்கள் தொடர்வதும், அது டெல்லி நிர்பயா படுகொலையிலிருந்து ஜம்மு காஷ்மீரில் அந்த சிறுமி வழிபாட்டு தளத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருந்து, அதன் பின்னர் லக்கிம்பூர் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கத்ராஸ் சம்பவத்தில் இருந்து பல்வேறு பாலியல் கொடூரம், இப்போது சந்தேஷ்காலி, அதை தொடர்ந்து புதுவை என தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள், சிறு குழந்தைகள், பெண் குழந்தைகள் எதிராக நடைபெறும் இந்த கொடூரங்கள் நடைபெறுவதற்கான மூல காரணமாக திகழ்வது இந்த போதைப் பொருள் தான். மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலியிலும் இதே போல போதைப் பொருள் வர்த்தகர், விற்பனை செய்பவர், அதை பயன்படுத்துபவர் தான் இது போன்ற பழங்குடியின பெண்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். அதே போலதான் ஹத்ராஸ் சம்பவம் நடைபெற்ற போதும் அங்கும் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதே போன்ற சம்பவம் தான். ஜம்மு காஷ்மீரிலும் இதே போன்ற போதை ஆசாமிகள் தான். சந்தேஷ்காலி, ஹத்ராஸ், இதே போல தமிழகத்திலும் அங்கு தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் இதே போன்று ஒரு கொடூரமான கொலை சம்பவம், ஒரு சிறுமி படுகொலை வன்கொடுமைக்குள்ளாக்கி அந்த காட்டுப்பகுதியில் வீசப்பட்ட சம்பவமும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தற்போது புதுவையிலும் இது தொடர்கதையாகி இருக்கிறது. இதனால் போதைப் பொருள் பயன்பாட்டையும் அதை விற்பனையையும் காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு பல இடங்களில் நடைபெற்று வருவது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது. அதை தடுப்பதற்கு அரசு கடுமையான சட்டங்களை இனிமேலாவது செயல்படுத்தினால் மட்டுமே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஓரளவு உதவும் என்பதே தற்போது இந்த படிப்பினையின் மூலமாக இந்த சம்பவத்தின் படிப்பினையாக தெரிய வருகிறது. இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் இதுவரை நடைபெற்ற அந்த சிறுமி வன்கொடுமை கொலை சம்பவத்தில் இல்லாத வகையில் நேற்றிலிருந்தே போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும். புதுவையில் போதைப் பொருட்கள் விதவிதமாக சர்வதேச அளவிலான போதைப் பொருட்கள் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் கிடைப்பதுதான் இது போன்ற சமூக விரோத செயல்களுக்கு முக்கிய காரணமாக திகழ்கிறது என்பதே அந்த மக்களின் குரலாக எதிரொலிக்கிறது. மக்களின் குரலுக்கு அந்த அரசுகள் செவிசாய்த்து இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்பதே அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பவர்களின் அனைவரின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் குழந்தை மனம் மாறாமல் பச்சிளம் குழந்தையாக இருந்த அந்த 9 வயது சிறுமியினை இது போன்ற கொடூரமாக கொலை செய்வதற்கு அந்த போதைக்கு அடிமையாகி இருந்ததுதான் காரணம் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதுதான் இந்த இறுதி ஊர்வலத்தின் சோக நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த இறுதி ஊர்வலத்தை காணும் ஒவ்வொருவரின் எண்ணமாக இருக்கிறது.